கரூர் வெண்ணெய்மலை கோயில் நிலத்தில் உள்ள வீடு மற்றும் கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான நிலங்கள் அமைந்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய நிலங்களில் கோயிலுக்கு சொந்தமானது என சேலத்தை சார்ந்த திருத்தொண்டர் அறக்கட்டளை அறங்காவலர் ராதாகிருஷ்ணன் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். மேலும் அறநிலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தனர். இதனை அடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் வெண்ணெய்மலை பகுதியில் அமைந்துள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்கு சீல் வைக்கும் பணியானது தொடர் நடவடிக்கையானது அறநிலைத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் வசிக்கக்கூடிய தங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட இனாம் நிலங்கள் என கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வெண்ணெய்மலை கடை வீதியில் அமைந்துள்ள 30க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு அறநிலைத்துறை அதிகாரிகள் சீல் வைக்க வருவதாக கிடைத்த தகவலின் காரணமாக பாலமணிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முன்பாக ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். இந்நிலையில் பொதுமக்களுக்கு ஆதரவாக அப்பகுதியில் எம்பி ஜோதிமணி வந்திருந்தார். இந்நிலையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவின் கீழ் கடைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதால் எஸ்பி ஜோஸ் தங்கையா தலைமையிலான பாதுகாப்பு பணியில் கோவில் முன்பு கரூர் மட்டுமின்றி திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 450க்கும் மேற்பட்ட போலீசார் வரவழைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அறநிலைத்துறை அதிகாரிகளுடன் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த வேண்டும் என கூறி பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி பிரியாணி கடை, கறிக்கடை என 8 கடைகளுக்கு சீல் வைத்தனர். மேலும் ஒரு கோழிக்கடை மற்றும் செல்போன் டவர் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் இந்த இடம் அறநிலைத்துறைக்கு சொந்தமானது, அத்துமீறி அபகரிக்கும் நோக்கில் யாரும் செயல்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு பலகை வைத்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு ஏற்பட்டது. ரூபி.